நானும் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து அம்மா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்லாம பேசாம உட்கார்ந்துருக்க. கேட்டீங்களா? வந்ததுல இருந்து அம்மா எங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன முந்தானேலியாட்டி முடிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க கேட்டோன்னு அவுத்து விடுறதுக்கு. ஏன்பட்டா பொழுதோட வீட்லயே உட்கார்ந்துருக்கிற ஆள் நீ மட்டும்தான். அம்மா எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு கூட உனக்கு தெரியாதா? அப்பாவையும் ஆளை காணோம். ஐயையோ, இப்பதான் ராவு காலம் வந்து அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து பின்னாடியே யமகண்ட வேற வருதே. இது என்னென்ன கேள்வி கேட்க காத்திருக்குன்னு தெரியலையே. அப்பதா மணி 8 மணி வரைக்கும் அம்மா வெளியில இருக்க மாட்டாங்க. மணி 8 ஆயிருச்சு, இன்னும் அம்மாவை காணோம். அடி என்ன கட்டி வழுக? மாத்தி அம்மாவை காணோம்னு என்கிட்ட வந்து கேட்ட நான் என்னட்டி செய்வேன்? உங்க அம்மா போற இடம் வர்ற இடத்துல என்கிட்ட சொல்லிட்டா போயிட்டு இருக்கா. நான் என்னமோ பிடிச்சி வச்சிருக்கிறது மாதிரி அம்மா எங்கன்னு மாத்தி இப்பதான் வந்து மாயிராளுக. நிம்மி, எனக்கு என்னமோ இந்த கிழவி மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த கிழவிதான் நம்ம அம்மாவை என்னவோ பண்ணிடுச்சு போல. ஏய் லூசு, அம்மா நெடுவாளியத்த வீட்டுக்கு இல்லைன்னா வனசாட்சி வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீ வீட்லயே இரு, சரியா? இடிலா, வயசு கொண்ட பிள்ளை எங்கிட்டி போற? இருட்டு நேரத்துல அவ வீட்டுக்கு போறேன் இவ வீட்டுக்கு போறோம்னு சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன். எடுத்து போட்டு சாப்பிட்டு பேசாம விழுந்து படுங்க. உங்க அம்மா வர்ற நேரத்துக்கு வருவா. ஏய் அப்பதான் அம்மா வர்ற நேரத்துக்கு வருவாங்கன்னா அப்ப அம்மா எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே? உண்மையே சொல்லு, இல்லைன்னா அப்பா வந்தோன்னு போட்டு கொடுத்துருவேன். இம்பிடு விவரமா பேசுறாளுக. இவளுக்கு என்ன சின்ன பிள்ளைகளா? இவளுக்கு என்ன ஒண்ணுமா தெரியாது? உள்ள செய்தியை சொல்லிடுவோமா, இல்ல அவங்க அப்பங்காரன் வந்தோன்னு சொல்லிக்கிறட்டுமா? ஏய் அப்பதான் ஒழுங்கா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிடு. இங்கே பாருட்டி நிம்மி, நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, வயசுக்கு வந்து பெரிய குமரி ஆயிட்ட. அதனால உன்னிட்ட சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. காலையில் நீங்கள் பள்ளிக்கூடம் போனதுலேருந்து உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே சண்டட்டி, வாய்க்கு வாய் அவங்க அப்பனை எதிர்த்து பேசுனதுனால என் மையன் ஒரே அறையா செல்லையை சேர்த்து உன் ஆத்தால அரைஞ்சிட்டான். உடனே கோவத்தில் பையை தூக்கிக்கிட்டு அவள் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டான். இதுதான் நடந்தது. உங்கள் ஆத்தா இப்போ வீட்டில் இல்லை, கோச்சிக்கிட்டு போயிட்டா. எங்கே போனான்னு தெரியல. உங்கள் அப்பனும் பின்னாடியே தேடிக்கிட்டு போயிருக்கான். இன்னும் அவனையும் காணோம். என்னது, அம்மா கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களா? எனக்கு அம்மா வேணும். நான் இப்பவே அம்மாவை பார்க்கணும். எனக்கு அம்மாவை பார்க்கணும். ஐயோ, இந்த பக்கி வேற அழுக ஆரம்பிச்சிருச்சு. இது அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தெருவையே கூப்பிட்டுருமே. இது அழுகையை என்னன்னு நிறுத்துறதுன்னு தெரியலையே. எட்டியே பிங்கு, அழுகாதட்டியே. உங்க அம்மா இப்ப வந்துருவா, பேசாம இரு. ஏன் பத்தா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்து அப்பா அடிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? நீ வீட்ல தானே இருந்த. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து சரி பண்ணிருக்கலாம்ல. நீ எல்லாம் எதுக்குதான் பெரிய மனுஷன்னு வீட்ல இருக்கியோ தெரியல. எங்க அம்மா இப்ப வேற வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு வேற தெரியல. நான் சரி பண்ண நான் சரி பண்ண பிரச்சனை வந்ததே என்னால தானே. நான் எங்கிட்ட சரி பண்றது? அப்பதான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுல உனக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப அம்மா எங்க போயிருக்காங்க? ஆத்தாடி ஆத்தாளுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குதா? அப்படியே அவ ஆத்தா மாதிரியே பேசுதுவார். எப்படி பொறிஞ்சு தள்ளுதுவார். எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும். எனக்கு அம்மாட்ட போகணும். ஏ நிம்மி, அல்லாதடி. அப்பா தான் கூப்பிட போயிருக்காங்கன்னு அப்பதான் சொல்லுதுல்ல. அப்பா எப்படியும் அம்மாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ அழுகாம இரு, சரியா? அம்மா அம்மா அம்மாட்ட போகணும். அம்மாடி நிம்மி, பிங்கு. அப்பா என்னப்பா அம்மாவை காணோம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அட கழுத, அம்மா தான் மாமா வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான்னு அப்பத்தாட்ட சொல்ல சொன்னனே. அப்பதான் அவனோட சொல்லல. அப்பதான் என்னவோ உங்களுக்கு அம்மாவுக்கு சண்டை, அதனால அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுச்சு. அப்பத்தா சொல்லிச்சாக்க. இப்படித்தான் அப்பத்தா அவங்கள வம்பளுக்கிறதுக்காண்டி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னைக்கிட்ட அப்பாட்டெல்லாம் கோச்சிட்டு போயிருக்கா. அதெல்லாம் கோச்சிட்டும் போகல, ஒன்றுத்துக்கும் போகல. மாமா வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு 2 நாளைக்கு மாமா வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அம்மா போயிருக்கா. வேலை முடிஞ்சோன்னு 2 நாள் கழிச்சு அம்மா நேராக வீட்டுக்கு வந்துருவாமா. நீங்கள் பேசாமல் சாப்பிட்டுட்டு போய் படுங்க, சரியா? பரிச்சை இருக்குல்ல, படிக்கணும்ல காலையில் எழுந்திரிச்சு. ஐ, அம்மா மாமா வீட்டுக்கா போயிருக்காங்க? அப்பா அம்மா அப்ப கோச்சிட்டு போலையா? நான் அப்பத்தா லூசு தான்ப்பா, அம்மா கோச்சிட்டு போயிருச்சுன்னு சொல்லுச்சு. ஏய் பிங்கு, அப்பத்தாவை அப்படிலாம் சொல்லலாமா? படிக்கிற பிள்ளைய அப்படிலாம் பேசக்கூடாது, மரியாதையாக பேசணும், சரியா? சும்மா அப்பத்தா உன்னைய விளையாட்டு பண்ணி அழுக வைக்கிறதுக்காண்டி அம்மாவை கோச்சிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா எங்கே தான் நம்மளை விட்டு போப்பாரா? அதெல்லாம் அம்மா எங்கேயும் போகமாட்டா. நான் நாளைக்கு நாளை கழிச்சு வந்துடுவா, சரியா? நீங்கள் பேசாமல் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்கம்மா. சரிப்பா. பாவம் பிங்கு தான் அம்மாவை காணோன்னு ரொம்ப அழுதுட்டா. சரி, நான் அவளை போய் சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறேன்ப்பா. சரிம்மா, நேரத்தோட போய் தங்கச்சி தூங்க வைங்க. காலையில் 2 பேருக்கும் பரிச்சை இருக்குல்ல, படிக்கணும்ல. இந்த அப்பத்தா கிழவி கொஞ்ச நேரத்துல என்ன அழுக வச்சிருச்சுல. ஏய் பொக்கவாய் கிழவி, இரு, உனக்கு இருக்கு. சரி போ. அந்த கிழவிக்கு ஒரு நாளைக்கு பெரிய பாயசமா போட்டுருவோம், நீ போ. என்னடா சுப்பிரமணி, நான் சொன்னது மாதிரியா ஆத்தா வீட்டுக்கு போயிட்டாளா உன் மண்டாட்டி?
அட ஏம்மா நீங்கள் வேற அன்னைக்கிலேயே எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு அன்னைக்கிலேயே காணவே இல்லைம்மா. நான் பிள்ளைய வருத்தப்படுங்களே நாளைக்கு பரிச்ச நேரத்தில் அதுக்கு பாட்டில் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா படிப்பு கெட்டு போயிருமேங்கிறதுக்காண்டி நான் அம்மா ஃபோன் பண்ணான்னு பொய் சொல்லி தூங்க வச்சுட்டேன். சரி சரி, அதுக்கு இப்போ ஏன் பண்ணி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு தெரியுற? வா, சோறாக்கி வச்சிருக்கே, வந்து சாப்பிட்டுட்டு நீனு வந்து படுவா. இம்மா அன்னைக்கிலேயே எங்கே தேடியும் காணும்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வந்து சாப்பிட்டுட்டு படுன்னு சொல்கிறிய. அதுக்காண்டி என்னடா செய்ய முடியும்? அதுக்காண்டி நீனு உன் மகளுகளை மாதிரி அழுதுகிட்டே கிடக்குறியா? அவ திமிரெடுத்து போனதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நீ வந்தாவா வராட்டி போ, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு தூங்க போறேன். சுகர் மாத்திரை வேற போடணும். அன்னைக்கிளி வந்துட்டியம்மா? ஐயோ கனவா? அன்னைக்கிளி வந்துட்டியம்மா? வா 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 வா, நீ எப்படி வந்துருவேன்னு மாமாக்கு தெரியும். அன்னைக்கிளி 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 அப்பதான் 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 என்ன கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வேலையை பாரு, நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும். செல்லம் வா வா செல்லம், பறக்கிற பட்டாம்பூச்சி நான் தானே. வா செல்லம் வா வா செல்லம், குறுக்கிற குச்சி முட்டாய் நீ தானே. கிளவி பத்தியும் கனவுலயே டூயட் பாடிட்டு இருக்கு. கிளவி எந்திரி, எந்திரிச்சு நீங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விட. என்ன நீ பாட்டுல படுத்து டூயட் பாடிட்டு இருக்க? யாருக்காக இது, யாருக்காக? எங்களுக்காக தான். அப்பதான் எங்களுக்காக தான் எந்திரிச்சு சமைக்க சொல்றோம். நீ எந்திரிச்சு சமைச்சாதானே நாங்க ஸ்கூலுக்கு போக முடியும். இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. காதலே போ போ, காதலே வா வா. ஐயோ கிளவி, தார் ரோட்ல நல்ல பிளாஸ்டிக் டயரை விட்டு தேய்ச்சது மாதிரி ஒரு குரல். இதுல யாருக்காக அப்படின்னு பாட்டு வேற. ஐயோ காலங்காத்தால இந்த கிளவி உயிரை வாங்குதே. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, என்னுயிராய் நீ இருக்க, உன்னுயிராய் நான் இருக்க, உன் தங்கஜம் நான் இருக்க, அத்தான் அத்தான். எரும மாடே, நீ தானா? ஏண்டி காலங்காத்தால இப்படி வந்து காதுக்குள்ள கத்துற? நிம்மி, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ பேய் வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு என் காதுக்குள்ள ஒரே சவுண்டா கேட்டுச்சுடி. அதோட தான் நான் தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு ஓடியே வந்துட்டேன். காதலே போ போ, காதலே வா வா. பத்தியா பத்தியா, உனக்கு கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு. அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம வீட்டுக்குள்ள அம்மா இல்லாத சமயம் பார்த்து பேய் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா நிம்மி, அந்த பேய் வேற எங்கேயும் இல்லடி, உன் உடம்புக்குள்ள இருந்துதான் சிரிக்குது. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன், நான் போறேன். ஐயோ, அம்மா இல்லாத நேரம் பார்த்து இந்த வீட்ல என்னென்னவோ நடக்குதே. ஏ பிங்கு லூசு, நம்ம அப்பத்தா தாண்டி கனவுலயே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு தாத்தா கூட. என்னது, அப்பத்தா பாட்டு பாடுதா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நானோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. அப்ப என்ன தூக்கத்துல இருந்து என்னை எழுப்பி என்ன பேயின் பயமுறுத்தினது இந்த கிழவிதானா? எனக்கே ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நான் கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா பச்சை கிளி முத்துச்சரமா? ஏ நிம்மி, பெரிய உருளைக்கட்டையை அவனை எடுத்துட்டு வாடி, இந்த கிழவி மண்டைய போட்டுருவோம் அன்னைக்கு. ஹே அம்மா, ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் அப்பத்தா தாண்டி நம்மளுக்கு சமைச்சு கொடுக்கணும். அதை எழுப்புறதுக்கு தாண்டி வந்தேன். அது இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்குடி என்னைய. எப்படியாவது எழுப்பி எந்திரிச்சு சமைக்க சொல்லுடி. நம்ம அதை சமைச்சாதாண்டி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியும். கேட்டீங்களா நிம்மி பிங்கு? என்ன கட்டி காலையிலேயே வெள்ளை நேந்திரிச்சு காமாட்டில் ஒருத்தையும் தலைமாட்டில் ஒருத்தையும் உட்காந்துருக்கிய? உங்க அம்மா இல்லாம இருக்கவும் தூக்கம் வரலையாக்கு?
எங்களை எங்க கிளவி நீ தூங்க விட்ட? காதலே வா, காதலே போ அப்படின்னு காவு காவுன்னு காலையில இருந்து கத்தி எங்களை எழுப்பி விட்டுவிட்டு நீ ஹாயா எந்திரிச்சு காமாட்டில் ஒருத்தி தலைமாட்டில் ஒருத்தின்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே குத்துனே மூக்குடப்பா உள்ள போயிடும். நேரம் ஆயிருச்சாட்டி. காலையில வெள்ளனை எந்திரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே படுத்தேன். ஏதோ ட்ரீம்ல இருந்ததுனால என்னால எந்திரிக்க முடியல போல. சரி சரி வாங்க போய் உலைய வச்சு சோத்த ஆக்குவோம். சோத்த ஆக்குவோம் இல்ல, சோத்த ஆக்கு. நாங்க போய் குளிச்சுட்டு கிளம்புறோம். நீ போய் சோறு ஆக்கி எங்களுக்கு லஞ்ச் கட்டி டிஃபன் ரெடி பண்ண சரியா? தருங்கட்டி உங்க ஆத்தா மாதிரி காலையில ஒரு டிஃபனு மத்தியானம் ஒரு சோறுல என்னால வடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சதை கிளறி வைக்கிறேன், எடுத்துக்கிட்டு போங்க. ஐய இவளுக்கு என்ன நம்மள சோறாக்கி வேலைக்காரியாக்கி விட்டுருவாளுக போல இருக்கே. நல்லா வேலைக்கு ஒட்டு துணியில உட்காந்துக்கிட்டு அவ ஆத்தா அன்னைக்கிலேயே அடியே இங்க வாடி அடியே இங்க போடின்னு நல்ல வேலைக்கு அதட்டி சோறு தந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த பிள்ளைய ரெண்டு நம்மள சோறாக்க விட்டுருங்க போல இருக்கே. அப்பா இன்னும் நீ எந்திரிக்கலையா? சீக்கிரம் எந்திரிச்சு போய் சமைக்கிற வேலையை பாரு. போறமுட்டி இப்பதானே எந்திரிச்சிருக்கேன். சுகர் பேஷண்ட் வேற, படக்கு தடக்குன்னு ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியாது பார்த்துக்கிறேங்க. பொறுமையாத்தான் செய்வேன், இருங்க சமைச்சு தாரேன். நல்லா பல்லு விளக்காம பெட்ரோலையே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா சுட சுட அன்னைக்கிளி காப்பி ஆற்றி கொண்டு வந்து கொடுப்பா. அவளை அதட்டி காப்பி குடிச்சே பழகியாச்சு. இன்னைக்கு பெட்டு காப்பியும் இல்லை கொட்டு காப்பியும் இல்லை. போ. என்ன ஆத்தா காலையிலேயே சம்மன் உட்காந்துட்ட? ஐயையோ இவளுக்கு வேற பால் வாங்க வந்துட்டாளுகளே. இந்த சுப்பிரமணி பால் பீச்சுனானா என்னன்னு தெரியலையே, அந்த பக்கமே போகலையே. எடிலா என்ன இன்னியாரத்துல தூக்கச்சட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்களே என்ன? அட என்னத்த இப்படி கேட்டுப்பிட்டிய? போன வாரம் என் வீட்டு வாசலுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போனீங்களே, அதை திருப்பி கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். ஆத்தாடி ஆத்தா ஏன்டி இப்படி அநியாய புழுகுறிய? நான் எப்படி ஓ வீட்டு வாசலுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன்? ஏங்கத்த காலையில பால்காரவங்க வீட்டுக்கு 6:30 மணிக்கு எதுக்கு தூக்கச்சட்டி தூக்கிட்டு வருவாங்க? பால் வாங்கத்தே வருவாங்க. அப்புறம் எதுக்கு காலையில வந்திருக்கேன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஓஹோ அப்படியா, சரி வனசா. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்து போயிட்டேன். 2 லட்சம் ரூபாயும் செலவும் தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி டி இங்கனக்குள்ள ஒட்டு தண்ணியில் உட்காருங்க. நான் போய் என் மயன் பால் வீச்சிட்டானா என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏன் வனசாக்கா காலையிலேயே கிளவி ஹார்ட் அட்டாக்ல போக வச்சிருப்போம் இருக்கே. ஆமா இதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இதனால சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஆளாகப்பட்ட அன்னைக்கிளியக்காவையே ஆட்டங்காட்டி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருச்சுன்னா இந்த கிளடி எப்ப ஏற்பட்ட ஆளா இருக்கும்? ஆமா வனசாக்கா இப்ப சொன்னவாரு இது 100ல ஒரு வார்த்தை வாத்துக்க. ஆத்தாடி இந்த கிளடி லேசுப்பட்ட ஆள் இல்ல, இதுகிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாத்தே இருக்கணும். என்ன குசுன்னு பேசிக்கிறாளுக? ஒருவேளை நம்மளை பத்திட்டே என்னமோ பேசுவாளுகளோ? பேசிட்டு போறாளுக. பேச மட்டும்தானே முடியும், என்ன பண்ணிட முடியும்? லட்சுமி பேசாம அடிச்சுக்கிறமா சாப்பிடுங்க. எப்பா சுப்பிரமணி இந்த நெடுவாளியும் வனசாவும் பால் வாங்க வந்திருக்காளுங்கப்பா. பால் பீச்சிட்டியா இல்லையா? பீச்சிட்டமா. அன்னைக்கிளி இல்லாம நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கிளி இருந்தானா காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு மாட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துருவா. நான் வந்து பாலை மட்டும் கறந்து கொடுத்துருவேன். இன்னைக்கு அன்னைக்கிளி இல்லாம ஒரு வேலையும் ஓடலம்மா. ஆமா உடனே அன்னைக்கிளின்னு அன்னைக்கிளி புராணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய வேலை, அப்படியே இந்த வேலையில மாட்டு வேலை பார்க்கறது பெரிய கடுசான வேலையில அவ என்ன வேலை பார்ப்பான்னு அம்மாட்ட சொல்லு. அம்மா 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் பார்த்து வச்சிடறேன் இல்லையான்னு பாரு. ஏம்மா அன்னைக்கிளி பார்க்குற வேலையில காவாசி வேலை என்னாலேயே பார்க்க முடியாது. நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க? என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம பேசாம போங்கம்மா. டேய் சுப்பிரமணி நான் தான் சொல்றேன்ல, என்ன நான் அந்த காலத்துல பார்க்காத வேலையை அன்னைக்கிளி இப்படியே பார்த்துட்டா உடனே அன்னைக்கிளின்னு அவ என்ன வேலை பார்ப்பான்னு சொல்லு. நான் இப்ப 5 நிமிஷத்துல பார்த்து வச்சுட்டு போயிடுறேன். ஆடா அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த மாட்டுக்கு நான் வைக்கலி போட்டுட்டேன். மாடு வைக்கலெல்லாம் தின்ன பிறகு இந்த கட்டாந்தரையை பூராத்தையும் கூட்டி குமிச்சு அள்ளி குப்பையில கொண்டு கொட்டிடுறேன். அப்புறம் பின்பக்கம் பாருங்க, அங்கே மாடு தரன்னு சாணியை போட்டு குமிச்சு வச்சிருக்கு. அந்த சாணியை பூரா அள்ளி கூடையில வச்சு அங்கே குப்பை மேட்டில் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வேற என்ன செய்ய போறியே? இந்த பாலுக்கேணி, இந்த பாத்திரம் மண்டா, இந்த மாட்டுக்குள்ள சாமான பூரா எடுத்து கொண்டு போய் விலைக்கு போடணும். அம்பிடுத்தாமா சின்ன வேலை தான், வேற ஒண்ணும் இல்ல. அதைத்தான் அன்னைக்கிளி பாத்துக்கிட்டு இருந்தா என்னைய செய்ய விட மாட்டா. அதான் சரி இனிமே நீங்க செய்யறீல்ல செய்யுங்க. அட பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா அதுக்காடி எல்லா வேலையும் தூக்கி ஏன் தலையில கட்டிடுவான் போல் இருக்கே. அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கிய? இந்த வேலையெல்லாம் எப்படி 5 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களோ? சரி அதெல்லாம் நீங்க அசால்ட்டா செஞ்சிருவிய. அந்த நெடுவழியும் மனசாவும் காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, நான் போய் அவளுக்கு பாலை கொடுத்துட்டு கேனை தூக்கி பாத்திரம் வளர்க்குற இடத்துல போடுறேன். அங்கனக்குள்ள ஒரு 7-8 கேன் வேற கிடக்குது. அந்த கேனை எல்லாத்தையும் சேர்த்து விலக்கி வச்சிருங்கம்மா. சரி நீங்க சாணியெல்லாம் அள்ளிட்டு வாங்க, நான் கொள்ள பக்கம் போயிருக்கேன். அட பாவி மயனே, உன்னைய பெத்த வயிற்றுல பிறண்டைய கொண்டு அடிக்க அங்கிட்டு மாடு வேற தரன்னு போட்டு வச்சிருக்கே. அதை எப்படி என் பொண்ணான கையால அள்ளுவேன்? ஐயையோ, இந்த அன்னைக்கிலேயே விரட்டாமலே இருந்திருக்கலாமோ? என்ன அவன் பாட்டுக்கு போறான். தம்பி சுப்பிரமணி, டேய் அம்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னே. டேய் போயிட்டானே.
இன்னைக்கு சாணியில் விட்டா நாளைக்கு என்ன விட போறேன்னு தெரியலையே. அடியா அன்னைக்கிலே தெரியாம பண்ணிட்டேன்டி அத்தை, வந்து சேர்ந்துருடி, அத்தையால தாங்க முடியாது. ஐயையோ, இந்த சாணியை பார்த்தாலே என்னவோ மாதிரி அருவருப்பா இருக்கே. சாணி எள்ளி எத்தனை வருஷம் ஆச்சு. நல்லா உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை எவிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளை விரட்டி விட்டு சாணியெல்லாம் விட்டுட்டானே. என் பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, ஹே உதவிக்கு வரலாமா. குயில பிடிச்சு குண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், ஏ மயில பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி சாணி போறக்கும், அது எப்படி கட்டாந்தர கூட்டும். ஓ ஒரு பேச்சுக்கு எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னா, இல்லம்மா பரவாயில்ல உங்களுக்கு வயசாயிருச்சு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவானா? எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிவிட்டு அவன் பாட்டில் சிமுக்கு சிமுக்குன்னு போயிட்டானே. ஐயோ அத்தை, என்னது இது கோலம்? என்ன கோலமோ மூலமோ, எந்த வயசுல எப்படி சாணி எழுக்கிட்டு திரியிறன்னு பத்தி இல்லாட்டி இதெல்லாம் யாரால? உன் பிறண்டு அன்னைக்கிளியால. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களாட்டி? ஏ ஆத்தா, அன்னைக்கு லீக்காவோட சண்டை போட்டு அதை வீட்டை விட்டு அனுப்பாம இருந்திருந்தா இந்த வேலை எல்லாத்தையும் அது பார்த்துக்கிட்டு அழகா உங்களை ஒட்டு திண்ணையில உட்கார வச்சு 3 வேலையும் சுட சுட சோறாக்கி போட்டிருக்கோம். அழகா காலை கையை நீட்டி உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. இப்ப இந்த தலையெழுத்தெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? ஏட்டி நெடுவாளி, உங்களுக்கு எல்லாம் அவ எங்க இருக்கான்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்லட்டி. அவ எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லுங்கட்டி, என்னால தாங்க முடியல. அட ஏன் ஆத்தா நீங்க வேற, அது நாங்க எம்புட்டோ காலில் விழுகாத குறையா கேட்டு அது எங்க போறோம்ங்கிற விஷயத்த எங்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைன்னா நாங்க போய் எங்க அன்னைக்கு லீக்காவை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோமா? அது எப்போ வருமோ என்னைக்கு வருமோ யாருக்கு தெரியும்? அது வர்ற வரைக்கும் நீங்க இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவி ராஜா அனுபவி, அனுபவி ஆத்தா அனுபவி. நீங்க போங்கட்டி. என் செல்ல மருமக அன்னைக்கிளி நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்காண்டிலாம் போயிருக்க மாட்டான். என் மையம் அவனை அடிச்சதுக்காண்டி தான் அவ போயிருப்பா. என் மேல அத்தை மேலாம் என் மருமகளுக்கு கோபம் இருக்காது. என் மருமக எங்க இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராம நான் விடவே மாட்டேன். நாளைக்கு இந்நேரம் என் மருமக அன்னைக்கிளி என் வீட்டுல இருப்பா பாத்துக்க. என்ன அத்தை, ஒரு நாளைக்கு அன்னைக்கு லீக்கா சாணியில விட்டதுக்கே ஏன் செல்ல மருமக போட்டுட்டீங்களே? இன்னும் 7-8 நாளைக்கு கட்டாந்தர கூட்டி எல்ல விட்டோம்னா இன்னும் எம்புட்டா வரும் போல் இருக்கு. அட இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்கு அன்னைக்கு லீக்கா பக்கத்துல இல்லையே, நான் என்ன செய்வேன்? 1 2 3 4 5 6. ஐயே, என்னது இது இவ்வளோ குப்பையா இருக்கு? ஐயோ, இவ்வளோ குப்பைக்கு இடையில நின்று எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது? சே, எரிச்சலாக வருது. காலையில் நல்ல மூடோடு வந்தேன், மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஐயோ, இதை ஃபுல்லாக இன்னைக்கு கூட்டி பெருக்கி அள்ளிட்டு இருந்தோன்னா இன்னைக்கு பொழுது இது கூடயே போயிடும். ஐயோ, என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? நமக்கு தான் ஒரு வேலைக்காரி அடிமை அன்னைக்கிளி சிக்கியிருக்காளே, அவளை வச்சு எல்லா வேலையும் வாங்கிட வேண்டியதான். அன்னைக்கிளி, அன்னைக்கிளி. மதி, சொல்லுங்க, கீழே தான் இருக்கேன், கேக்குது சொல்லுங்க. அன்னைக்கிளி ஒரு நிமிஷம் மேலே வரியா? இந்த வாரே மதனி, இந்த வந்துட்டே இருங்க. வாடி வா, இன்னைக்கு உன்னை வச்சு என் காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிறேன். வா மகளே வா. என்ன மதனி, காலையிலே எக்ஸசைஸ் பண்றீங்களாக்கா? ஆமாம் அன்னைக்கிளி, டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். 4-5 நாளாக ஒர்க் அவுட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல மூடோடு வந்தேன். இங்கே பாரு, பின்னாடி உள்ள மாமரத்துலேருந்து எல்லா மாயிலையும் கொட்டி காஞ்சு போய் கிடக்கு. இதை பார்த்தோன்னு அப்படியே டென்ஷன் ஆகி கடுப்பாயிருச்சு அன்னைக்கிளி. ஒர்க் அவுட்டை பாதியிலேயே விட்டுட்டும் போக முடியல. கூட்டி பெருக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பொழுது அது கூட தான் போகும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு உன்னைய கூப்பிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையா? எல்லா குப்பையும் கூட்டி அள்ளி கொட்டிப்புட்டு எக்ஸசைஸை பண்ணிட்டு வர வேண்டியதானே? அன்னைக்கிளி, என்ன அமைதியாக நிற்கிற? அது ஒண்ணும் இல்ல மதனி, நானே இங்க பாருங்க இட்ட தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு எக்ஸசைஸும் பண்றதில்ல, ஒரு கர்மமும் பண்றதில்ல. நீங்க அழகா சிக்கன்னு சிம்ரன் மாதிரி இருக்கீங்க. உங்க உடம்புக்கே நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்றோம்னு சொல்றீங்கல்ல, அதை நினைச்சிட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்றேன். நம்ம எதுக்கு இவளை கூப்பிட்டோம்? இவ என்ன பேசிட்டு இருக்கா? ஓ அப்படி அன்னைக்கிளி, சரி சரி. இங்கே பாரு, அதான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு வந்தா இவ்வளோ குப்பையாக கிடக்கு. காலையில் அதை கூட்டி அள்ளிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு பொழுது அது கூடவே போயிடும். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல மதனி, இதனால என்ன இருக்கு? நீங்க இங்கிட்டு தள்ளி நின்று எக்ஸசைஸ் பண்ணுங்க, நான் அதை கூட்டி குமிச்சு அள்ளிடுறேன். சரியா? இங்கிட்டு வாங்க, நான் என்ன சும்மா தானே இருக்கேன், அதை கூட்டி அள்ளிப்பட மாட்டேனா? இதுக்கு எதுக்கு ஒரு ஆளாக்கும் வருவாங்க? செத்த இங்கிட்டு தள்ளுங்க மதனி, நான் இப்போ செத்த இடத்துல கூட்டி அள்ளிடுறேன். அன்னைக்கிளி, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? அட இதுல என்ன மதனி கஷ்டம் இருக்குது? நான்லாம் காலையில 4 மணிக்கு பால் வீச்சிருக்கு எந்திரிச்சேன்னா நைட்டு 11 மணி வரைது எனக்கு வீட்டுல வேலை இருந்துகிட்டே தான் இருக்கேன். இதை கூட்டி அள்ளுறதுலாம் எனக்கு ஒரு வேலையா சொல்லுங்க? அதெல்லாம் செத்த இடத்துல கூட்டி அள்ளிட்டு போயிருவேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க பாவம். ஓகே ஓகே அன்னைக்கிளி, நீ கூட்டு.
மதனி எல்லா குப்பையும் கூட்டி அள்ளிட்டேன். அண்ணன் பாவம் காலையில வெள்ளனவே எந்திரிச்சிருச்சு. அதுக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க முடிச்சிட்டு வாங்க சரியா? 5 6 ஓகே ஓகே நிக்கிலி. நீ போ. அண்ணன் இந்தானே காப்பி நல்லா சூடா இருக்கு குடி. அன்னைக்கிளி என்னம்மா மச்சான் போன் எதுவும் அடிச்சாரா இல்லையா? மச்சான்லாம் ஒரு நாளைக்கு 40 போன் அடிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. நான் தான் எடுக்கிறது இல்லை. இங்கே பாருமா அன்னைக்கிளி, அண்ணன் வீட்டில் வந்து நீ 4 நாள் இல்லை 4 வருஷம் கூட இருக்கலாமா, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மச்சானோட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறது அவ்வளவா சரியில்லை இல்லைம்மா. பிள்ளைய நிலைமையும் யோசிச்சு பார்க்கணும்லம்மா. என் அண்ணன் எப்படி சொல்ற? நான் வந்து உன் வீட்டில் இருக்கிறது உனக்கு பாரமா தெரியுதோ? ஏ லூசு, அண்ணன் அப்படிலாம் நினப்பனா சொல்லு. நம்மளோட வீராப்புக்காக பிள்ளையில கெடுத்துடக்கூடாது இல்லம்மா. பிள்ளைய பாவம் 2 சின்ன சின்ன பிள்ளைய உன்னை ஒரு நாளைக்கு பிரிஞ்சிருக்காதுங்க. அதனால சொன்னேன் லூசு, வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன அண்ணன் வீட்டில் வந்து இருக்கிறதுக்காக நான் சொல்ல போறேன்னா என்ன? அதெல்லாம் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியா பாத்துக்குவாருன்னு, அதை பத்திலாம் எந்த குறையும் இல்லை. என் மாமியா கிழவி இருக்கால, அவ கூட என்கிட்ட தான் கோவப்படுவா. ஆனா பிள்ளை விஷயத்துல எல்லாம் நல்ல பாசமா நடந்துக்கிருவா. அதனால பிள்ளைகளை பத்திலாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் சும்மா 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு போயிடுவேன். சரிம்மா, நான் உனக்கு புத்தி சொல்கிறேன் பத்தியா. நான் என்ன உன்னைய இன்னைக்கு நேத்தா பார்க்குறேன், பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்பேற்பட்ட புடிவாதக்காரின்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன? சரி ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? அந்த சோஃபாவில் போய் உட்காருப்போ. அன்னைக்கிளி டெய்லியுமே அண்ணன் உன் மதனிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், என் தங்கச்சி மாதிரி யாராலையும் காப்பி விட முடியாது, என் தங்கச்சி மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. என்றைக்குமே உன்னோட காப்பி உன்னோட சாப்பாடு கைப்பக்குவம் எல்லாம் வேற லெவல் தான் அன்னைக்கிளி. உன் கைப்பக்குவத்தை யாராலையும் அடிச்சுக்கிற முடியாதுமா. அப்படியே சொல்றேன். உங்க மச்சாங்கட அப்படித்தானே. அன்னைக்கிளி காப்பி ஓட்ட 4 தடவைக்கு மணக்கும். என் பொண்டாட்டி மாதிரி யாரால காப்பி விட முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளைய ஒழுங்கா காப்பி ஈப்பி குடிக்குதுகளா சாப்பிடுதுகளா? என் மாமி என்ன செய்யறாரு ஒண்ணுமே தெரியல. ஒரு வீராப்பிள்ள பைய தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். மனசு பூரா அங்கேதான் இருக்கு. என்ன செய்யறது? கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுதான் ஆகணும். அடடே, காலையிலேயே அண்ணன் தங்கச்சியும் காஃபி கிளாஸோட ஒரே பேச்சுவார்த்தையில உட்காந்துட்டீங்க போல் இருக்கு. ஹே சௌமியா, நீனும் தான் டெய்லியும் காப்பிங்கிற பேர்ல ஒரு சுடுதண்ணியை போட்டு கொடுப்ப. இன்னைக்கு என் தங்கச்சி காப்பி ஓட்டு வச்சிருக்கு, போய் ஒரு கிளாஸ் ஊத்தி குடிச்சு பாரு. அப்படியே நாக்கு நுனி வரைக்கும் தித்திப்பா அப்படி இருக்கும். ஓஹோ, அப்ப நாங்க போட்டு கொடுத்தா சுடுதண்ணி, உங்க தங்கச்சி போட்டு கொடுத்தா அமிர்தமா? தங்கச்சி வந்தோன்னு ஆளு பேச்செல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. ஐயோ மதனி, அண்ணன் சும்மா உங்களை வம்பளுக்கிறதுக்காண்டி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. வந்து உட்காருங்க வாங்க, பாவம் எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா இருப்பிய. இருங்க உங்களுக்கு காப்பி ஊத்தியாரேன்னு குடிங்க. அன்னைக்கிளி, நான் காலையில காஃபி குடிக்க மாட்டேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர்றதுனால லெமன் ஜூஸ் தான் குடிப்பேன். ப்ளீஸ் கோச்சிக்காம எனக்காக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன சௌமியா, டெய்லி என் தங்கச்சி அன்னைக்கிளி தான் வந்து உனக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தாளா? அவ இப்பதான் மொட்டை மாடியெல்லாம் கூட்டிட்டு காப்பி போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு இப்பதான் உட்காந்துருக்கா. அவளை 5 நிமிஷம் கூட உட்கார விடாம லெமன் ஜூஸ் போட்டுட்டு சொல்ற. உனக்கு வேணும்னா நீ போய் போட்டுக்கோப்போ. ஏன் அன்னைக்கிளி, உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் காஃபி போட்டு கொடுப்பியா? எனக்கெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுக்க மாட்டியா என்ன? ஐயே மதனி, இதனால என்ன இருக்கு? அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க உட்காருங்க, நான் போய் சூசு போட்டு எடுத்துட்டு வரேன். என் புருஷன் பிள்ளையெல்லாம் என்ன பண்ணதுன்னு தெரியல. நான் இங்க வந்து புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாடா, ஹெவி ஒர்க் அவுட்டுப்பா. கை காலெல்லாம் பயங்கர பெயினா இருக்கு. சௌமியா, என் தங்கச்சி அன்னைக்கிளி வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, உனக்கு வச்சிருக்கிற வேலைக்காரி கிடையாது. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க. என்னங்க இப்ப என்ன காலையிலேயே குதிச்சிட்டு இருக்கீங்களே என்ன? அவன் என் மச்சாமையில கோச்சிக்கிட்டு ஒரு 10 நாள் 1 வாரம் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு போலாமேன்னு வந்திருக்கா. அதுக்காக நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவரை வேலை வாங்குறதெல்லாம் வச்சுக்காத. அவளை கொஞ்சம் விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ண, அதை தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் வெளியில போயிட்டு வரேன். ஆமா, பெரிய தங்கச்சி என் தங்கச்சி, உலகத்தில் இல்லாத தங்கச்சி. அப்பேற்பட்ட மனுஷன் கூடவே சண்டை போட்டுட்டு இப்படி வந்து அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கா. இவளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, உடனே அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. மதனி எந்திரிங்க, இந்தாங்க லெமன் ஜூஸ் கேட்டியல்ல, போட்டுட்டு வந்திருக்கேன், இந்தாங்க குடிங்க. அப்பா, காலையிலேயே லெமன் ஜூஸ் கொடுத்தாதான் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கிளி. பரவாயில்ல மதனி, இதனால என்ன இருக்கு, குடிங்க. என்ன மதனி, ஜூஸ் நல்லா இருக்குங்களா? ஓகே அன்னைக்கிளி, பரவாயில்லாமல் இருக்கு. உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். உப்பு தான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கு. அதுக்காக இவ என்ன ஓயாம போய் மறுபடியும் உப்பு போட்டு கலக்கி எடுத்துட்டு வர சொல்லுவா போல. இவளுக்கெல்லாம் புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு தெரியறதே பெரிய விஷயம். இதுல உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு 16 பக்குவம் வேற. அப்புறம் அன்னைக்கிளி, அண்ணன் எதுவும் ஃபோன் பண்ணாரா? அதெல்லாம் போன் எல்லாம் பண்ணிக்கிட்டே மதனி இருக்காரு. நான் தான் 1 வாரம் 10 நாளைக்குனாலும் மாமனை சுத்தல விடுவோமேனு விட்டுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை.
ஓ சரி சரி அன்னைக்கிளி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எத்தனை நாள் வேணா இரு. இல்லை இல்லை, நான் எதுக்காக கேட்டேன்னா 2 பேரும் தான் ரொம்ப லவ்வபிள் கப்பல் ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க, அதனால எப்படி இருக்க தனியான்னு கேட்டேன். ஏன் மதனி, நான் என்ன புருஷன் வீட்டில் 10-15 வருஷமா தானே இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த வீட்டில் தானே இருக்கேன். இந்த வீட்டில் இருக்கையில எனக்கு ஒன்றும் அப்படி பெருசா தெரியல மதனி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. ஆனால் அன்னைக்கிளி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, நானும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிருச்சு, தம்பி காலேஜுக்கே போயிட்டான். இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட உங்கள் அண்ணன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டு வாசப்படியும் நான் மிதிச்சதே இல்லை தெரியுமா. எனக்கு அப்படி போகிறதும் பிடிக்காது. என்னது அது புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு மாமியா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குன்னு, அதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் எங்கேயுமே போக மாட்டேன். அடித்தாலும் பிடிச்சாலும் இதே வீட்டுக்குள்ளே தான் கிடப்பேன் அன்னைக்கிளி. ஓ அப்படியா, சரி மதனி, பரவாயில்ல பரவாயில்ல, அதுவும் நல்ல பழக்கம் தானே. நானும் இனிமே கத்துக்கிறேன் மதனி. இங்கே பாரு அன்னைக்கிளி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்லலை, நான் இதுவரை போனதில்லை, அதனால உங்ககிட்ட சொன்னேன். சரி வா, 2 பேரும் சேர்ந்து டிஃபன் ரெடி பண்ணலாம். வந்துட்டா, அண்ணன் வீடு இருக்குது அம்மா வீடு இருக்குன்னு வந்து 10 நாளைக்கு 8 நாளைக்கு டேரா போட்டு உட்காந்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்குறதுக்கு. அன்னைக்கிளி வாமா, 2 பேரும் சேர்ந்து டிஃபன் ரெடி பண்ணலாம். இந்த வாரம் மதனி, நீங்க போங்க, இந்த வாரம். நல்லா ஏறி குண்டு கத்திரிக்காய் மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பாரு. சோஃபா சும்மாவே அமுங்கி போய் கிடக்கு, இதில் இவ டங்கு டங்குன்னு ஏறி உட்காந்து இன்னும் உள்ளே போயிட போகுது. என்னவோ அவன் அப்பா வீட்டில் இருந்து கொண்டுட்டு வந்த சோஃபா மாதிரி. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வீட்டில் இருந்து சீதனமாக கொண்டுட்டு வந்த சோஃபாவில் எப்படி ஏறி ஜம்மு ஜம்முன்னு உட்காந்துருக்கா பாரு. அன்னைக்கிளி இந்த வந்துட்டேன் மதனி, இந்த வாரேன் வாரேன். அன்னைக்கிளி, நான் ஜூஸ் குடிச்ச டம்ளரை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. ஜூஸ் குடிச்ச எச்சி டம்ளரை கூட எடுத்துட்டு போகாம இங்கனையே வச்சுட்டு போயிருக்கிறத பாரு. எலிவாழை விட்டுவிட்டு புலிவாழை பிடிச்சது கதையா? என் மாமியார்ட்டையும் என் புருஷன்ட்டையும் சண்டை போட்டுட்டு இங்க வந்து கிடக்கிறது தப்பா போச்சே. என்னப்போ மருமையனே ரோஹித்து, அத்தை இன்னொரு தோசை எடுத்துட்டு வரவா? ஐயோ அத்தை போதும் அத்தை, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அம்மா வைக்கிறத விட நீங்க வச்ச சட்னி டேஸ்டா இருக்கும்னா நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிட்ருக்கேன். அப்பா இதுக்கு மேல வயிறு ஃபுல்லுப்பா. ஆமா அன்னைக்கிளி, உன் மருமை இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ருக்கான். போதும் போதும், சரிடா, போய் கையை கழுவிட்டு காலேஜ் கிளம்பு. அண்ணே உனக்கு கூட ஒரு தோசை எடுத்துட்டு வரமா? அதெல்லாம் ஒன்று வேணாம் அன்னைக்கிளி, இதோடய போதும். நீ காலையிலேருந்து பாவம் எங்கிட்ட அங்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டே திரியிற. வா, நீ உட்காந்து 2 தோசையை சாப்பிடுவா. எனக்கு என்னென்ன அவசரம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. அட 2 தோசையை ஊற்றி எடுத்துட்டு வா அன்னைக்கிளி. எம்பிட்டு நாளாச்சு நம்ம இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு. அன்னைக்கிளி உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நானும் நீனும் தெற்காட்டு வழியாக விளாண்டுக்கிட்டே திரிவோம். அம்மா சாப்பிடவா சாப்பிடவான்னு பொழுதோட கத்திக்கிட்டே திரிவாங்க. அப்புறம் ஒரு நாள் சரியான ஒரு பெரம்பு எடுத்துட்டு வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு போட்டாக ஒரு பூசை 2 பேருக்கும். வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுல்ல அன்னைக்கிளி. ஆமாண்ணே, அந்த விஷயத்த நீ இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கிய, பரவாயில்லையே. ஆத்தாடி, நான் இங்கிட்டு நின்றுக்கிட்டு காவிய மணியாவிய விளையாண்டுக்கிட்டு நின்றேன், நீ அங்கிட்டு நின்றுக்கிட்டு பயல்களோட விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்ச. நம்ம அம்மா 2 பேர் பின்னாடியும் வந்து சரியான மட்டக்கம்பை எடுத்துக்கிட்டு பின்னாடி பக்கமே போட்டுச்சு ஒரு பூசை. ஆத்தாடி, வாழ்க்கையில மறக்கவே முடியாதுனே அப்படி ஒரு பூசையில. அதெல்லாம் ஒரு காலம் அன்னைக்கிளி. அம்மாடி, நம்மலாம் அம்மாட்ட வாங்காத அடியே இல்லைல, அம்புட்டு அடி அம்புட்டு மிதி. ஆனாலும் அதெல்லாம் உதுத்துட்டு சாயங்காலம் அம்மா மடியில் விழுந்து படுத்துக்கிட்டு அம்மா கதை சொல்லு அம்மா கதை சொல்லுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஒரு அழகிய காலம். என்ன அந்த காலம்லாம் இனிமே திரும்ப கிடைக்காதுல்ல அன்னைக்கிளி. அட என்னத்த சொல்லனே, அதெல்லாம் நினைச்சாலே கண்ணுல தண்ணி தான் வருது. இதெல்லாம் நேத்து நடந்தது மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்மளும் கல்யாணம் ஆகி குழந்தை பத்து பிள்ளைய நெடுன்னு வளர்ந்துருச்சுங்க. சம்பந்தம் பண்ற வயசுக்கு வந்துட்டோம் பாருவேன். ஐயோ, காலம் என்ன வேகமா போய்கிட்டு இருக்கு. 2 வகை சட்னியோட சூப்பரான காலை டிஃபன் முடிஞ்சது. அன்னைக்கிளி சாப்பிட்டியா? இரு, சௌமியா 2 தோசை எடுத்துட்டு வர சொல்றேன். சௌமியா சௌமியா, அன்னைக்கிளி சாப்பிட்டு 2 தோசை எடுத்துட்டு வாமா. இருக்கட்டும்னே, மதனி எதுக்கு எடுத்து வர சொல்ற? நான் போய் 2 தோசை ஊற்றியாந்து சாப்பிட்டுக்கிறேன். சும்மா இருந்தேன்னா பசிக்காது. காலையில எந்திரிச்சு வீடு வாசல்லாம் தொடச்சி மாவு இவெல்லாம் ஆட்டி வச்சனா, அதனாலதான் ஒரு மாதிரி பசி எடுத்துக்கிடுச்சு. கூட 2 தோசை சாப்பிட்டாத்தே நம்மளுக்கெல்லாம் பசி கட்டும். ஆனானே, அந்த நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் சரி, வயிற்றுக்கு மட்டும் அன்னைக்கு வஞ்சகம் பண்றதே கிடையாது. நல்லா 4 தோசை 5 தோசைனாலும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவானே. ஏ கழுத, சாப்பிடு, சாப்பிடத்தானே அப்புறம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம். நல்ல வயிற்றுக்கு சாப்பிடுமா. நீ என்ன கொஞ்சம் நஞ்ச வேலையா பார்க்குற, எம்பிட்டு வேலை பார்க்குற? அப்புறம் அதுக்கு தக்கன சாப்பாடு இருந்தால் தானே நல்லா இருக்கேன். சௌமியா 2 தோசை ஊற்றிட்டோமா, எம்பிட்டு நேரம்? என்னங்க ஏன் இப்போ காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கிய?
ஏய், சாப்பிட உட்கார்ந்தவங்கள சாப்பிட்டுட்டாங்களா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டியா? அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எம்பட்டு நேரமா உட்காந்துருக்கா, போய் இன்ன வரைக்கும் தோசை ஊத்திக்கிட்டு இருக்க, போய் தோசையை ஊத்துன தோசையை எடுத்துட்டு வா போ. ஏங்க தோசை மாவு காலி ஆயிருச்சு, ஆளுக்கு 2 தோசைன்னு கணக்கு பண்ணி தான் ஊத்துனேன். இன்னைக்குன்னு பார்த்து தம்பி கூட ஒரு தோசை சாப்பிட்டுட்டான், அதனால தோசை மாவு தீந்து போயிருச்சுங்க. ஏண்டி, மாவு கொஞ்சமா இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுல? 1க்கு 2 சட்னி வைக்கவன் அவன் கூட ஒரு தோசை சாப்பிட்டான், நானும் கூட ஒரு தோசை சாப்பிட்டேன். சரி, மாவு கம்மியா இருக்குன்னு தெரியுதுல, ஒரு உப்புமா கிண்டி இருக்கலாம், இல்ல பூரி பொங்கல்னு வேற ஏதாவது டிஃபன் பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் கொஞ்சமா இருந்த மாவை ஏண்டி தோசை ஊத்துன? ஏங்க நம்ம எப்போதுமே லிமிட்டாக தானே சாப்பிடுவோம், 2 அளவாக தான் சாப்பிடுவோம். அதனால நான் அளவு கரெக்டாக இருக்குமேன்னு நினச்சி ஊற்றுனேன். அன்னைக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாளோ எனக்கு தெரியாது இல்லைங்க. ஐயோ மதனி, எனக்கு வயிறுலாம் நிறைஞ்சிருச்சு. நான் சும்மா அண்ணன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அண்ணன் கூட ஒரு தோசை எடுத்துட்டு வான்னு சொல்லுது. அண்ணே சும்மா இரு, எனக்கு அதெல்லாம் அப்பவே வயிறு நிறைஞ்சிருச்சு. நீங்க ஒன்றும் நினைச்சுக்கிறாதீங்க மதனி, நீங்க போங்க, அண்ணன் கிடக்க என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். தான் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் சாப்பிட்ற விஷயத்துல கூட வித்தியாசம் வரும்னு தெரியாம போச்சடி அன்னைக்கிளி. ஏண்டி லூசு, அவ காலையில இருந்து எம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அம்புட்டு வேலை பார்க்கறவளுக்கு 2 தோசை சாப்பிட்டா பத்துமா சொல்லு? அவ கூட ஒரு தோசை சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்துருந்தா, அதுக்குள்ள மாவு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேடி பாவி. ஏங்க, நம்ம குடும்பத்துல எல்லாரும் 2 அளவா தான் சாப்பிடுவோம், அதனால அந்த மாவு போதும்னு நினைச்சேன். அவ லிமிட் இல்லாம 10 தோசை 8 தோசைன்னு சாப்பிடுவானா? அதை நான் என்ன கனவா கண்டேன்? நம்மள மாதிரி இருப்பாங்களேன்னு நினைச்சது தப்பா போச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னையும் கட்டி வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும்.